ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஆட்டுக்காலும் சுண்டலும் போட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு செட்டு ஆட்டுக்கால், சுண்டல் 1/4 கிலோ, தேங்காய் அரை மூடி, 2 வெங்காயம், தக்காளி 4, 2 உருளைக்கிழங்கு, 1/4 கிலோ கத்திரிக்காய், கொத்தமல்லி தழை, கொத்தமல்லி தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, மிளகாய் தூள், புளி. அவ்வளோதான். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும், ஆட்டுக்காலையும் சுண்டலும் போட்டு நல்லா ஒரு 7-8 சவுண்ட் வர மாதிரி வேக வச்சு தனியாக வச்சு எடுத்துக்கணும். குக்கரில் சவுண்ட் விட்டு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கர் வச்சிடலாம். தாளிப்புக்கு ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயை ஊற்றிட்டு அது நல்லா ஹீட் ஆகணும். அதுக்கு முன்னாலே நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஆயில் விட்டுட்டோமா, எண்ணெய் நல்லா காஞ்சி வந்தோடனே அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயமும் ஒரு தக்காளியும் அது வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணணும். நான் அப்படியே பெருசாகவே போட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து வெந்து வரும் தக்காளி. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமாக இருந்தால் எச்சா போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம், உங்கள் இதை பொறுத்து. அப்புறம் வந்து காரத்துக்கு வந்து 2 ஸ்பூன் மிளகாய் தூள், இது வந்து கரம் மசாலா போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து மிக்ஸி ஜாரில் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த காலும் சுண்டலும் போட்டு அதையும் போட்டுக்கலாம். தாளிக்கும்போது போட்டதுக்கப்புறம் அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த தக்காளி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு 1 by 1 போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு அப்புறம் வந்து நம்ம அந்த கத்திரிக்காய் போடுற குழம்புங்களுக்கு வந்து தயிர், லெமன் ஊற்றக்கூடாது. அது குருமாவுக்கு வந்து உருளைக்கிழங்கு போட்டால் மட்டும்தான் தயிரெலாம் ஊற்றணும். இதுக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் போடுற எந்த குழம்புக்கும் வந்து தயிர் ஊற்றக்கூடாது. அது வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. நம்ம வந்து இதில் முருங்கைக்காய் கூட போடலாம், நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அரைச்சி வச்சுருந்த தேங்காய், கொத்தமல்லி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இது எல்லாம் போட்டுட்டு இந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சவுண்டு நீங்கள் விட்டாலும் விடலாம், இல்லாட்டி சும்மாவும் வந்து மூடி போட்டு இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் மூடி வச்சுருந்தீங்கனாலும் போதும். ரொம்ப 2-3 சவுண்டு விட்டிங்கன்னா கத்திரிக்காய் ரொம்ப உடஞ்சிரும். அதனால் வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்களா, செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஒரு மூடி போட்டு குக்கரில் வச்சுக்கலாம். நான் ஒரு சவுண்டு தான் விட்டு எடுத்தேன். அது சவுண்ட் வரதுக்குள்ளேயுமே ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா செம்மையாக இது வந்து சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும், புரோட்டாக்கு நல்லாயிருக்கும். எல்லாம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.